Hi friends, welcome to Filmy Decoding Studio. இன்னைக்கு ஒரு பெரிய டே. கூலி படத்தோட ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த ட்விட்டருமே வந்து இந்த ட்ரைலர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக அவளோட காத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ட்ரைலர் வந்துச்சு 6 o'clock ஷார்ப் 6 o'clock. கற்றுக்கோங்க, மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் கரெக்டான டைமுக்கு பர்ஃபெக்டான அனௌன்ஸ்மெண்ட்டை கிளியராக விட்றாங்க, எந்த விதமான ஒரு டிலேவும் இல்லாமல். கற்றுக்கோங்கயா. அண்ட் இந்த ட்ரைலர் வந்துச்சு. ட்ரைலர் வந்ததுக்கப்புறமா ஒரு செம்ம ஃபயர் இன் ட்விட்டர் அண்ட் யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையுமே. அண்ட் இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 3 minutes 2 seconds. ஒரு பிக்கஸ்ட் ட்ரைலர், எனக்கு பக்குன்னு இது. ஓகே. அண்ட் இந்த இதில் வந்து யார் நடிச்சிருக்காங்கன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நாகார்ஜுனா சார், அதுக்கப்புறம் உபேந்திரா சார், ஆமீர் கான் சார், நம்ம ரஜினி சார் எல்லாரும் கூட சேர்த்து, அதுக்கப்புறம் நம்ம ஷோபின் சார், அதுக்கப்புறம் ஸ்ருதி ஹாசன் மேம், அதுக்கப்புறம் சத்யராஜ் சார். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அனிருத் சார் இந்த படத்தோட ஒரு செகண்ட் ஹீரோ பண்ணுற மாதிரி வேறு லெவல் மியூசிக். அண்ட் மியூசிக் எல்லாமே வந்து ஸ்பாட்டிஃபைல வந்துருச்சு. 7 ட்ராக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று இங்கிலீஷ் ட்ராக்கு செம்ம சூப்பராக இருந்தது, ஐ எம் டேஞ்சரா அந்த சாங்கு. அதுக்கப்புறம் கொக்கி அப்படின்னு ஒரு பாட்டு, அதுவும் சூப்பர் டேம் குட். அதுக்கப்புறம் வேறு என்ன ஒரு பாட்டு வந்துச்சு, உயிர் நண்பனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்திருக்கு, அதுவும் சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து பில்லர்ஸ் ஆஃப் எனது கூலி அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க இந்த ட்ரைலர் பார்க்கலாம். அண்ட் ட்ரைலர் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ட்ரைலர் பார்த்துருந்தீங்கன்னா ட்ரைலர் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமான், 3, 2, 1 கோ. ஆமாம், எக்ஸைட்டிங்காக இருக்குது. 3, 2, 1 கோ. லாங் ஷாட். எப்போ கல்லறையா சாகுனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ஷோபின் மியூசிக் பாருங்களேன், அப்படியே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா இட் கேன் பி a disaster. ஓ ஓகே. ஷோபினே நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான. ஆமீர் சார். ஓ பிளட் ஷாட்ஸ் பண்றானுங்க சார். ஏய், என்னது இது புதுசா இருக்கு? இந்த லீக்டு ஃபுட்டேஜா? இங்க இருக்கிற 14,000 சார்லி சார் எனக்கு தேவை அந்த ஒரு கூலி. ஓகே. ஃப்ளை ஜெட் தேவா மேன்ஷன். ஓகே. யாரு? வருஷமா ஓ பில்ட் அப். அவனுக்கு தெரிஞ்சது ஓ ஏய் ரெட் அந்த எஸ் ஓகே முன்னாடி வந்ததுதான். எனக்கு ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த சாங் தான். ரியல் ஸ்டார் உபேந்திரா, ஸ்ருதி ஹாசன். ஓ ஓ ஓ ஓ ஆமீர் சார் கொஞ்சம் ஓகே. தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. செம்ம ஸ்டைலான லுக்கியா. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். ஓ ஓ ஓ ஓ எட்ரா கொக்கி. சாமே கைதி படத்தோட இது ஒரு மாதிரி இருக்கு இல்ல? ஓ பியூர் ஏ ஓ ஓ ஓ என்ன ஃபிலமின் ராஜ் செம ஒர்க்கு. ஏய் செம ஷாட் கண்ணுக்கு. ஓ கேஷுவலா இருக்காரியா. நைஸ். இந்த பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. ஏய் பாஷா லுக்கா. நைஸ். ஆகஸ்ட் 14th தியேட்டர் தெரிய போகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மனுஷனோட ஸ்வாகு மிஸ்ஸே ஆகாது எந்த படத்துலையும். செம்ம ஸ்வாகு. ஆஃப்டர் லாங் டைம் இல்லை, அவுட் அண்ட் அவுட் ஒரு வில்லன் லுக்கில் பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஏன் அப்படின்னு தெரில. அண்ட் கடைசியில் காமிச்ச அந்த பாஷா ஷாட், ஐயோ அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட்
முகேஷ் அண்ணாவோட ஃப்ளாஷ்பேக்குன்னு தனியாக ஒரு கூட்டம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து தனியாக இருக்கும், ஐ மீன் வேற ஒரு நரேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேபி அது அந்த ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் இந்த பாஷா சமயத்தில் பார்த்துருப்போம்ல பாஷா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா உண்மையிலே வேறு லெவல் பிளாஸ்ட்டு. அண்ட் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நிறைய ஃபைட் சீன் இருக்கிற மாதிரி இருக்குது. அது கூட ஒரு செம்ம எமோஷன் இருந்ததாக கன்ஃபார்மாக இந்த படம் வேறு லெவல். ஏன்னா இது கூட சேர்த்து வார் 2 வருது. எனக்கு என்னமோ வார் 2 அந்த லெவலுக்கு பெருசாக தோணலை. சும்மா அந்த பொண்ணை பேர் என்ன கியாரா அத்வானி அவங்கள போய் பிகினி போட்டு நடக்க வச்சு அதுவே ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் அ கரெக்ட் வே டு ப்ரொமோட் மூவி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு படத்தில் நிறைய அந்த போல்டான அது பேர் என்னது ஒரு செம்ம ஃபைட் சீன் இருந்தது. ஸோ அட்லீஸ்ட் அது மாதிரி கூட அந்த பர்த்டே கிளிம்ஸாக ரிலீஸ் பண்ணியிருந்துக்கலாம். பட் அவங்க இது பண்ணது அந்தளவுக்கு சரியில்லை அப்படின்னு தோணுது. ஆனால் இந்த படத்துக்கு சூப்பராக ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு லெவல் ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நல்லா இருந்துச்சுன்னா ஐ மீன் எமோஷனலாக கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஃபைட்ஸ் எல்லாம் கிளியராக இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ஒரு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து செம ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த படத்துக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. ஏ மீன்ஸ் பியூர் வயலன்ஸ், அதுக்காக இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லோகி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், நோ காம்ப்ரமைசஸ் இன் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ட்ரெய்லருமே அந்த அளவுக்கு வயலன்ஸ் இருந்தது. ஷோபின் தெரியும், ஸோ அவரோட நடிப்பு சொல்லவே வேணால் வேறு லெவலில் இருக்கும் எப்போவுமே. ஒரு சின்ன ரோலாக இருந்தாலுமே, ஈவன் வைரஸ் அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சு, அதில் ஒரு சின்ன ரோல் தான், பெருசாலாம் கூட கிடையாது, பட் அதுலேயும் இம்பேக்ட் ஏற்படுத்திட்டு போயிருப்பார். ஸோ அந்த மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரோட ஃபஸ்ட்டு தமிழ் டெபியூ. அதுக்கப்புறம் நம்ம உபேந்திரா சார் வேறு லெவல். அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் வந்து இந்த படத்தில் நம்ம ரஜினி சாருக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஸ்ருதி ஹாசன் மேம் வந்து சத்யராஜ் சாரோட பொண்ணு அந்த கேரக்டர் தான் ப்ளே பண்ணுறாங்க. நாகார்ஜுனா எஸ் வில்லன். அதுக்கப்புறம் ஆமீர் கான் ஆல்சோ குவாய்ட் வில்லன். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க செட்டை. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கிளியராக பேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 hours 48 minutes படத்தோட டியூரேஷன் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை ஆல்ரெடி வந்திருந்தது அந்த சர்டிஃபிகேட், சென்சார் சர்டிஃபிகேட் முடிஞ்சு. ஸோ பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த பில்டப் இருந்துக்கிட்டே இருக்குதுல்ல, இது வந்து எனக்கு ஒரு ஸ்டேஜில் இதை ஞாபகப்படுத்துது, விக்ரம் படத்தை ஞாபகப்படுத்துது. இன்டர்வலில் வந்து நின்று ஆரம்பிக்கலாமான்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் அந்த முடிச்சிடலாமா அப்படின்ற டைலாக் வந்து இருக்குது அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னமோ அந்த படம் மாதிரியே ஒரு இன்டர்வலில் தான் வருவாரோ அப்படின்னு ஒரு ஃபீல் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் அனிருத் வேறு லெவல். எனக்கு ரொம்ப அந்த மியூசிக்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரே பாட்டு வச்சு தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் அதோட டிரான்சிஷன்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேறு ஏதாவது சொல்ல மறந்துட்டேன்னா, எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சு அண்ட் லைட்டிங்ஸ் ஆல்சோ. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது பிடிக்கல, இந்த ட்ரெய்லரில் என்ன பிடிச்சிருந்தது பிடிக்கல, அண்ட் இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. மரண வெயிட்டிங்கில் இருக்கேன், படம் வரட்டும்.